வணக்கம், நான் உங்கள் வலசவாதியார். கொடைக்கானலில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய பள்ளத்தாக்கில் வில்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் கோவில்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய வெற்றி வேலப்பர் கோவிலில் நாம் நிற்கிறோம். இந்த வெற்றி வேலப்பர் கோவில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை கடந்தும் பழமை மாறாமல் அப்படியே இருக்குது. அசுரர்களை வென்றதுக்கு அப்புறமா இங்கே வந்து லிங்கத்துக்கு மேலே இருந்து தவம் புரியக்கூடிய முருகரை நாம் பார்க்குறோம். இந்த கோயில் கூன்பாண்டியன் காலத்திலேயே புனரமைக்கப்பட்டதாக கோயிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. கோயிலுடைய கருவறையில் முருகர் லிங்கத்துக்கு மேலே நின்றவாறு பக்தர்களுக்கு காட்சி தர்றார். கோயில்களுடைய சுவர்களில் காலபைரவர், விநாயகன், சிவன் போன்ற உருவங்கள் எல்லாமே தத்ரூபமாக காட்சி அமைக்கப்பட்டிருக்கு. விநாயகர் இங்கே வெளியில் வடக்கு பாக்கு இருந்து அருள் பாலிக்கிறதையும் நாம் பார்க்க முடியுது. பழனி தண்டாயுதபாணி மலை கோயில், கொடைக்கானல் பூம்பார குழந்த வேலப்பர் கோயில், கொடைக்கானல் கோவில்பட்டி வெற்றி வேலப்பர் கோயில், இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கிறது நம்முடைய கட்டிடக்கலைக்கு ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டாக இருக்குது. போகருடைய குரு இங்கே இருந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்குது. அதே மாதிரி நிர்வாண சுவாமிகள் இங்கே இருந்து தவம் புரிஞ்சதற்கான ஆதாரமும் இருக்குது. ஆங்கிலேயர்கள் தான் கொடைக்கானலில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு இல்லாமல் அந்த காலத்திலேயே தமிழர்கள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா, அதுவும் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வில்பட்டி வெற்றி வேலப்பர் கோவில் ஒரு மிகப்பெரிய சான்று. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் கொடைக்கானல் வரும்போது கட்டாயம் வந்து வில்பட்டியில் இயற்கை அழகோடு சேர்த்து இங்கே இருக்கக்கூடிய முருகரை தரிசிச்சுட்டு போங்க. நீங்கள் கேட்குற வரம் எல்லாமே உடனடியாக கிடைக்கும். வெற்றிவேல் வீரவேல்.